பார்க்கலாம். சுமாரா இருக்கா நல்லா இருக்கா? சுமாராக இருக்கு. சுமாரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். விஜய் சேதுபதி நடிப்பு அருமையா நடிப்பு சார். நல்லா நடிச்சிருந்தேன். நல்லா இருக்கு. காமெடியா இருக்கா எப்படி ஆக்டிங்கா இருக்கா? இல்ல இல்ல காமெடியே கிடையாது படத்துல. ரொம்ப அற்புதமா நடிச்சு விஜய் சேதுபதி. கதையை நல்ல திரைக்கதை கொண்டு போயிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த படம் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா படம் நல்லா நடிப்பாரு. இந்த படம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க? மக்கள் என்ன சொல்ல வராங்க? மக்களுக்கு என்ன அந்த வன்முறை தான், பெண்கள் வன்முறை, பாலியல் வன்கொடுமை தான். நல்லா இருக்கு படம். படம் நல்லா தான் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா தான் நடிச்சிருக்கு. ஆக்ஷனா இருக்கா? படம் எப்படி இருக்கு? ஆக்ஷன் சொல்ல முடியாது, கலவையா இருக்கு. கலவையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர் படம். படம் சூப்பரா இருக்கு. லெவல் தானவா படம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர். எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன கான்செப்ட் எடுத்துருக்காங்க? த்ரில்லர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்டான நல்லா இருக்கு. லாக் இருக்கா படத்துல? லாக்ல எதுவுமே இல்ல. நல்ல செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நல்ல ட்விஸ்ட் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். கேஷப் ஆக்டிங் செமையா இருக்கு. அனுராக் கேஷப் ஆக்டிங் செமையா இருக்கு. செம மூவி ப்ரோ. இது 50 வந்து இப்ப யாருமே வந்து தமிழ் சினிமால வந்து நிறைய பேருக்கு 50th மூவி வந்து சரியா போல. ஆனா விஜய் சேதுபதிக்கு செமையா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் செமையா பண்ணிருக்காரு. செமையா இருக்கு. இந்த படத்துல வந்து வில்லன் எல்லாம் இதுவா இருக்கா? அனுராக் கேஷப் தான். செமையா இருக்கு. கிளைமேக்ஸ் செமையா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜோட எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். மக்களுக்கு எல்லாருமே பார்க்கலாம். பார்க்கலாம். ஃபேமிலி மூவி செமையா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல என்ன லாக் இருக்கா? இல்ல இல்ல ஜஸ்ட் நல்லா ஃபுல்லா எங்கேஜிங்கா சூப்பரா போகுது. நல்லா தான் இருக்கு. இப்படி படம் வந்து காமெடியா இருக்கா இல்ல வந்து ஆக்டிங்கா இருக்கா? ஃபுல் த்ரில்லர் தான். த்ரில்லர் இருக்கா? அடுத்து என்ன நடக்கும்? நான் 4 நேரா போகுது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்டா இருக்குமா? கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி சார் எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. நல்ல கண்டென்ட். படம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் ஒரே மாதிரி போகும். பட் ஆனா அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் ஒருத்தவங்க கூட எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க படத்துல இருந்து? எதிரி கூட ஒருத்தவன் அவனுக்கு எதிரியா இருந்தாலும் அவனை எதிர்க்காருங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு படத்துல இருந்து? சைல்டு அபியூஸ் பத்தி சொல்றாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே பாருங்க. சூப்பரா இருக்கு. எது லாக் இல்லையா படத்துல? எல்லாம் லாக் இருக்கா? அதுல நல்லா இருக்கு. நல்லா எடுத்துருக்காங்க. ப்ரோ தூங்கி இருந்தான் ப்ரோ. தூங்கி இருந்தான் ப்ரோ. சூப்பரா எடுத்துருக்காரு. எல்லாரும் பார்க்கலாமா இந்த படத்தை? எல்லாரும் அனுராக் கேஷப் ஆக்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே அவசரமா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் ஒரு படத்தை பார்த்துட்டு 50th படம் சரி கொஞ்சம் மொக்கையா பண்ணிருப்பான்னு நினைச்சேன். தரமா பண்ணிருக்கேன். தரமா இருந்துச்சு படம். சூப்பரா லாக் எதுவும் இல்லையா படத்துல? லாகே இல்ல ப்ரோ. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் சூப்பரா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ட்விஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லா ட்விஸ்டா இருக்கா? படம் ஃபுல்லா இல்ல. இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் தெரியாது. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து ட்விஸ்ட்லாம் அதிகமா வச்சிருக்காங்க. சூப்பரா தான் இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன கான்செப்ட் எடுத்துறாங்க படத்தை? அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வந்தாங்க படத்துல. நம்ம ஒண்ணு பண்ணா திரும்பி நம்மளுக்கு வரும். நம்ம ஒண்ணு பண்ணா திரும்பி வரும். ஃபேமிலியா பார்க்கலாமா இந்த படத்தை? என்டர்டெயின்மெண்டா இருக்குமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபுல்லாவே த்ரில்லிங்கா தான் இருக்கும். த்ரில்லிங்லாம் இல்ல, ட்விஸ்டா இருந்துச்சு. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல கதை. நல்லா இருக்கு படம். ப்ரோ சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. என்ன கான்செப்ட் சொல்றாங்க? என்னமோ சொல்ல வரேன். நல்லா தான் ப்ரோ இருக்கு. அப்பா கேரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காங்க. அப்பா கேரக்டர் நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கணும். பார்க்கலாம். செமையா இருந்தது உங்களுக்கு படத்துல இருந்து ப்ரோ. இன்டர்வல் வரைக்கும் என்னன்னு புரியாம இருக்கும். இன்டர்வலுக்கு மேல நல்லா இருக்கும். விஜய் சேதுபதியோட இன்னொருத்தர் நம்ம காமெடியா பார்த்துட்டு இருப்போம் தவிர அவர் செமையா ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாரு. ஹீரோயின் எதிர்பார்க்காம போக செமையா இருக்கும். நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி செம்மையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஒரு என்கேஜரா இருந்தது. ஃபுல்லா எண்ட் வரைக்கும் நல்லா என்கேஜரா இருக்கு. செம்மையா இருக்கு. தாராளமா வந்து பார்க்கலாம். வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு லேகும் கிடையாது. ஃபுல்லா எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. இல்ல யாருமே குறை சொல்ல முடியல. எல்லாருமே விஜய் சேதுபதி சைடு ஆக்டர்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் காமெடியா நடிச்சாங்களோ அவங்களும் இன்னொரு ஃபேஸ் நல்லா கட்டியிருக்காங்க. நல்லா தாராளமா வந்து பார்க்கலாம்.